உலகிற்கே மருந்து தருகிறதா. அதாவது பார்த்தீங்கன்னா, ஆயுர்வேத மருந்துகளின் விற்பனை 2025ஆம் ஆண்டு $46 பில்லியன். இதுவே 2030ஆம் ஆண்டில் 50 பில்லியனை தாண்டும் என்று சொல்கிறார்கள். இதில் மருந்து தயாரிக்க உதவும் பெரும்பாலான மருத்துவ மூலிகைகளை வழங்குவது ஒரு மலைதான் என்றால் நம்ப முடிகிறதா? உண்மைதான். அந்த மலைதான் பார்த்தீங்கன்னா, ஒடிசாவின் வரலாற்று சிறப்புமிக்க கர்ந்தமர்தன் மலைகள் என்று சொல்லப்படுகிறது. இயற்கை மருந்தகம் என்று ஆயுர்வேத சொர்க்கம் என்றும் அழைக்கப்படக்கூடிய ஒடிசாவின் கந்தமர்தன் மலைத்தொடர் பல்லுயிர் பாரம்பரிய தலம் என்ற சிறப்பு பெற்றிருக்கிறது. பர்கர் மற்றும் பாலங்கீர் மாவட்டங்கள் இரண்டையும் உள்ளடக்கிய இந்த பிரமிக்க வைக்கக்கூடிய மலைத்தொடர் பசுமையான காடுகள், மருத்துவ தாவரங்கள் மற்றும் பழங்கால கோவில்கள் என கலவையான ரசனையை வழங்குகிறது. ராமாயண புராண கதைப்படி பார்த்தீங்கன்னா, லக்ஷ்மணனுக்கு சஞ்சீவனி சிகிச்சை அளிக்க இமயமலையில் இருந்த முழு கந்தர்மர்தன் மலைத்தொடரையும் எடுத்து வந்த போதும் வீரமிக்க ஹனுமான் பார்த்தீங்கன்னா மலையின் சில பகுதிகளை உடைத்தார். அந்த துண்டுகள் தான் இன்றைய மனமிக்க மருத்துவ தாவரங்கள் புதையலுடன் நிற்கும் கந்தமர்தன் மலைகள் என்பது வரலாறு கூறக்கூடிய கதையாக இருக்கிறது. இந்த மலைத்தொடர் கடல் மட்டத்தில் இருந்து 600 முதல் 1005 மீட்டர் வரை உயரம் கொண்ட மலைகளின் தொகுப்பை கொண்டிருக்கிறதா. பெண்டர் மற்றது பூடல், சாலிடில்லி மற்றது பார்த்தீங்கன்னா சத்ரதண்டி, கந்தமர்தன், போட்பானி மற்றும் தொட்டா ஆகியவை இந்த மலைத்தொடரில் உள்ள முக்கிய மலைகள். இந்த மலைத்தொடர் பார்த்தீங்கன்னா பல்லங்கீர் மற்றது பர்கர் மாவட்டங்களின் எல்லையில் ஒரு இயற்கை அரணாக நிற்கிறது. மலைத்தொடரில் உள்ள காடுகள் வெப்பமண்டல மற்றது ஈரமான இலையுதிர் காடுகள் வகையின் கீழ் வருகிறது. 22 வற்றாத நீரோடைகளை கொண்ட அதன் பன்முகப்படுத்தப்பட்ட நிலப்பரப்பு காரணமாக இந்த பகுதி தாவரங்கள் மற்றது விலங்குகள் இரண்டின் வளர்ச்சிக்கும் ஏற்ற சூழலை வழங்குகிறது. கந்தமர்தான் 1500ற்கும் மேற்பட்ட தாவர இனங்கள், கம்பீரமான புலிகள் முதல் லங்கூர் வரை 500 விலங்கு இனங்கள் மற்றது பல வகையான மரங்கள், புதர்கள், மூலிகைகள் மற்றது மருத்துவ தாவர இனங்களுக்கு தாயகமாகவும் காணப்படுகிறது. கந்தமர்தன் மலைகள் இயற்கை அழக மட்டுமல்லங்க, பழங்கால கோயில்களால் சூழப்பட்டிருக்கிறது. ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா அதன் தனித்துவமான வரலாறு மற்றது கட்டிடக்கலைக்கு பெயர் பெற்றது. மலைகளின் தெற்கு சரிவில் அமைந்துள்ள பார்த்தீங்கன்னா கரிசங்கர் கோயில், ஹரி விஷ்ணு மற்றது சங்கர் சிவன் ஆகியோருக்கு அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது. கோயிலுக்கு அருகில் உள்ள இயற்கை நீர்வீழ்ச்சிகள் இதன் வசீகரத்தை அதிகரிக்கிறதுன்னே சொல்லலாம். இங்குள்ள பபசைய படித்துறை எனும் புனித தலம் பாவங்களை கழுவுவதாக நம்பப்படுகிறது. இது ஒரு பிரபலமான யாத்திரை தலமாம். குறிப்பாக பண்டிகைகளின் போது அதிக பேர் வருவார்களா. இன்றைய கிறிஸ்டி உங்களுக்கு பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும்னு சொல்லி நானும் நம்புகிறேன். இதே மாதிரி மற்றும் ஒரு கிறிஸ்டின் வேலைக்கு உங்களை சந்திக்கிறேன். நன்றி.